என்னன்னு தெரியாம வாழ்றாங்க. தர்மம் என்றால் என்ன அப்படின்னா பொருளாக கொடுப்பது அல்ல. தர்மம் என்றால் வாழ்ந்து காட்டுறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் நான் பண்றேன்னு சொல்றேன். ஆனா பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது தான் தர்மம்ன்ற நான் அவர் நிறைவேற்றின என்ன, நிறைவேற்றாட்டி என்ன, நிறைவேற்ற முடியலன்னா கூப்பிட்டு மரியாதையை உட்கார வச்சு மன்னிப்பு கேட்டு என்னால் முடியலன்றதை கண்ணியத்தோட சொல்லிடணும். இதுதான் தர்மம்னு சொல்கிறேன். அப்போது தர்மம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு நகைக்கடை ஒன்று வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்குற நகைக்கடை வைக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஆசை வார்த்தையில் காமிச்சு நான் நகைக்கடை வைக்கிறதுக்கு நான் பணம் வாங்கிடுறேன். அப்புறம் என்னால் அந்த ஆசை வார்த்தைகளை நிறைவேற்ற முடியல. இப்போ எப்போல்லாம் இந்த நியாயமான விஷயத்துக்காக நீங்கள் உட்காந்து ஐயோ மகாவிஷ்ணு இப்படி பண்ணிட்டானேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் எனக்கு கர்மா சேரும். இதுக்கு பேர் கர்ம பதிவுகள். காரணம் என்ன? எம்டிஆர் இருந்தவங்க மைண்டை எடுத்து விஷுவல்ஸ் கொடுத்து நான் தான் கிரியேட் பண்ணுறேன், உயிர் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு இப்போ உங்கள் மைண்டில் விஷுவல் கிரியேட் ஆகி உட்காந்துருச்சு. இப்போ இந்த கோட்டையை எதை வச்சு உடைப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போ கிரியேட் ஆனதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது வருத்தப்படும் போதெல்லாம் எனக்கு கர்மா சேரும். இந்த புரிதலோடு வாழும்போது இந்த நிலையை கடந்த இறைநிலையை ஒவ்வொருவரும் நிச்சயமாக அடைய முடியும். தர்மம் எப்போது நிலை பெறும் என்றால் தேவையில்லாமல் ஒருத்தங்க மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, கலவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவையற்ற ஆசையை வளர்க்கும் போது அந்த ஆசைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், இல்லை நியூட்ரல் பண்ணணும், இல்லைன்னா நிச்சயமாக வச்சு செய்யும்.